ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல நிறைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்ப பாருங்க, நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்னன்னா ax square plus bx plus c equal to 0. இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல a வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? இது குவாட்ராட்டிக் ஃபார்முலா என்னன்னா x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இப்ப பாருங்க, b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac என்னன்னு சொல்லுவாங்க? டிஸ்கிரிமினேட் சொல்லுவாங்க. டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படின்னு டினோட் பண்ணுவாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா, இது சொல்லுவாங்க டெல்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதை வந்து டிஸ்கிரிமினேட் சொல்லுவாங்க. இது வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இந்த சிம்பிள் கொண்டு டினோட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது பேர் டெல்டா. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வேல்யூஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேட் டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இப்ப வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, இது கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா அது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். டெல்டா வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். டெல்டா லெஸ்ஸர் தென் 0வா இருந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் 3.40ல டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா வேல்யூஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேட்ல இந்த கொடுத்துருக்காங்க டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac-ல இதுல வந்து நம்பர்ஸ் அப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 0வா லெஸ்ஸர் தென் 0வா ஈக்குவல் டு 0வா, அதாவது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுல b கண்டுபிடிக்கணும், a கண்டுபிடிக்கணும், c கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இப்ப a ஓட வேல்யூ என்னன்னா உங்களுக்கு தெரியும். ஈக்குவேஷன் என்ன? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். a உடைய வேல்யூ என்னன்னா இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்ப 1 சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ a ஈக்குவல் டு 1, b ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லைன்னா 1. ஸோ -1, b ஈக்குவல் டு -1, c ஈக்குவல் டு -20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்றது? equal to b square minus 4ac. b ஓட வேல்யூ என்னன்னா -1 square minus 4, a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ -20. பாருங்க, -1 வந்து 2 டைம்ஸ் போட்டோம்னா 1-ஆ கால்குலேட் பண்ணணும். வேல்யூஸ் வந்து 1 சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். ஓகேங்களா? ஸோ 2 வாட்டி நம்ம போடும்போது உங்களுக்கு பிளஸ்ஸா தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சைன். இப்ப பாருங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ், மைனஸ் மைனஸ் ஆர் பிளஸ், 4 1s ஆர் 4, 4 20s ஆர் என்ன வரும்னா 20 into 4 என்ன வரும்னா 80 சொல்லிட்டு வரும். ஸோ 80. அப்ப என்னுடைய ஆன்சர் என்னன்னா 81. ஸோ இது 0 கிரேட்டர் தானா லெஸ்ஸர் தானா? இப்போ 0 இருக்கு, 0 இது கிரேட்டர் தென். இப்போ கிரேட்டர் தென்னா என்னன்னா இந்த ஈக்குவேஷன் will have real and unequal roots ன்னு அர்த்தம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்னன்னா எக்ஸாம்பிள் 3.41ல find the values of k. Find the values of k such that quadratic equation சொல்லிட்டு ஈக்குவேஷன் கொடுத்துடுறாங்க. as no real roots சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க. ஸோ நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னா அதோட இது எப்படி இருக்கும்னா டெல்டா லெஸ்ஸர் தென் 0வா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த டெல்டாக்கு என்ன வேல்யூ? வேல்யூஸ் ஆஃப் த டிஸ்கிரிமினேட்ல டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப பாருங்க டெல்டாக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சொல்லிட்டு எழுதிக்கணும்.
lesser than 0. இப்ப quadratic equation அப்படின்னா என்னன்னா ax square plus bx plus c equal to 0. இப்ப பாருங்க a ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா k plus 9. a ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா k plus 9. b ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா k plus 1. c ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணணும். b ஸ்கொயர் என்னன்னா k plus 1 square minus 4. a ஓட வேல்யூ என்னன்னா k plus 9. c ஓட வேல்யூ என்னன்னா 1 lesser than 0. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஃபார்முலால இருக்குன்னா a plus b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலால இருக்கு. நான் டைரக்டா எழுதுறேன். a ஸ்கொயர் என்னன்னா k, அப்ப k ஸ்கொயர், b ஸ்கொயர் என்னன்னா 1 ஸ்கொயர் plus 2ab னா 2k minus 4k minus plus minus 4 9s are என்ன வரும் 1 9s are 9 1s are 9 9 2s are 18 9 3s are 27 9 4s are 36. ஸோ 36 எனக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க ஒன்னால மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வரப்போற ஆன்சர் அதுதான். ஓகேங்களா? இப்போ இப்படி கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒன்னால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப மல்டிப்ளை பண்ணா k plus 9 தான் நமக்கு ஆன்சர் வரும். அகைன் வந்து 4ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் lesser than 0. இப்ப பாருங்க k ஸ்கொயர் நெக்ஸ்ட் 1 ஸ்கொயர். இப்ப 2k இருக்கு, மைனஸ் 4k இருக்கு, பிளஸ் மைனஸ் பண்ணா என்னன்னா 2k வரும். என்ன சிம்பிள் வரும்னா பெரிய நம்பர் என்ன சிம்பிள் இருக்கும் அதுதான் வரும், minus 36. நெக்ஸ்ட் பாருங்க k ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னா 1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ 1 minus 36னா minus 35 minus 2k lesser than 0 சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா இப்ப பாருங்க k ஸ்கொயர் மைனஸ் 2k மைனஸ் 35 ஈக்குவல் டு 0. இது எப்படி நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்கன்னா இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இது சம் ஆஃப் த ரூட். ஸோ -2 minus 35 எந்தெந்த டேபிள்ல போகும்னா 1 டேபிள்ல போகுமா, போகும். ஸோ 1 35 2 டேபிள்ஸ்ல போகுமா, போவாது. 3 டேபிள்ஸ்ல போகுமா, போவாது. 4 டேபிள்ல போகுமா, போவாது. 5 டேபிள்ல போகும். 5 டேபிள்ல 35 எத்தனை டைம்ஸ் போகும்னா 7 டைம்ஸ் போகும். ஸோ 35 5 7s are 35. ஸோ 5 7s are 35 சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். இப்ப பாருங்க அதே 5 7 சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறேன். ஆனா வந்து பிளஸ் மைனஸ் நான் எழுதிக்கிறேன். பிளஸ் மைனஸ் பெரிய நம்பர் சிம்பிள் நான் எழுதிக்கிறேன். பிளஸ் மைனஸ் 5 7s are 35, இங்க -2. ஸோ இதை நான் எப்படி எழுதுவேன்னா x plus 5 x minus 7 இப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுவேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க இதை எப்படி நம்ம எழுதணும்னா k plus 5 k minus 7 equal to 0 இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா k plus 5 equal to 0னா k equal to -5. அதாவது அடுத்தது k minus 7 equal to 0னா k equal to 7. So -5 lesser than k lesser than 7. So இது ஆல்பா, இது பீட்டா. அப்படின்னா ஆல்பா வந்து கம்மியா இருக்கு, பீட்டாவோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. ஒரு வேல்யூ நான் ஆல்பா எடுத்துக்கிறேன், ஒரு வேல்யூ நான் பீட்டா எடுத்துக்கிறேன்னா ஆல்பாவோட வேல்யூ -5 மைனஸ்னா டிகிரீஸ். ஓகேங்களா? பீட்டா வந்து 7. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஒரு பிளஸ் வேல்யூ அப்படி சொல்லும்போது அதான கிரேட்டர் தானா இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் ஆல்பா கிரேட்டர் தென் பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். இதுதான் இந்த சம்மோடைய ஆன்சர். உங்களுக்கு 2 சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. நெக்ஸ்ட் என்னுடைய சம் வந்து தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.